கிறிஸ்து உயிர்த்தார் என்று நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டவர். இவ்வளவு பெரிய முக்கியமான கடமை நமக்கு தந்திருக்கின்றாரே, யார் அவர் முதலில் இந்த உயிர்ப்பை கண்டது? யார் அவர் உயிர்த்தது? கிறிஸ்து தான் முதலாக உயிர்த்தவர். உயிர்ப்பின் முதல் கனி அவரே என்று விடுதலை சொல்கிறார். அவர்தான் முதலில் உயிர்த்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினால் மிக முக்கியமான ஒரு உண்மையை உலகெல்லாம் அறிந்து கொள்ளும்படி விடுதலை நமக்கு திருநெல்வேலி வழியாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலால் முழுமையான மற்றும் விரிவான மகிமையை உலகெல்லாம் அறியும்படி செய்தார். அப்படி என்றால் யாரெல்லாம் உயிர்ப்பின் மக்களோ அவர்களுக்கும் ஒரு முழுமையான விரிவான மகிமையின் மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக நாம் எல்லோரும் அமைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் மகிமையின் மக்கள், உயிர்ப்பின் மக்கள், வாழ்வின் மக்கள், விடுதலையானவர்கள், இறப்பை அழித்தவர்கள், சாவை வென்றவர்கள், பாவத்தை வென்றவர்கள், அழிவை வென்றவர்கள், நிலையானதை நம்புகின்றவர்கள், உயிர்ப்பை நம்புகிறவர்கள் எல்லாம் நம்மிலும் தெரியும்படி, நாம் சாட்சியாகும்படி கடவுள் இந்த நாளிலே உயிர்ப்பின் மக்களாக நாம் அனைவருக்குமே இந்த மகிமையில் பங்கு பெற சிறப்பாக அழைக்கின்றார். திருநாளே திரு அவை துவக்க காலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதில் குறிப்பாக நிசியன் அந்த மிகப்பெரிய அந்த கூட்டத்திலே, திருவை கூட்டத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விசுவாச அறிக்கை என்பது ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக திருச்சபையை விசுவாசிக்கின்றேன். இவை எல்லாம் அந்த விசுவாச அறிக்கையின் அடிப்படை என்ன தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் அந்த அடிப்படையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை, அந்த உயிர்ப்பின் மறைமுறையை எடுத்துக் கொள்வதுதான் அந்த முழு விசுவாச அறிக்கையும் நாம் எழுந்திருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலை பேசும்பொழுது சில நேரம் தப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, அவர் சாகர மாதிரி இருந்தாரு, அப்படியே சாகர நிலைக்கு போயிட்டாரு, அப்புறம் அப்போ காலைக்கு போனாலும் அதை சொல்லிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் இல்லையா, அவர் சாகல, அந்த கடைசியில் அந்த குடிப்பு ரசம் கொடுத்தாங்க தெரியுமா, அதை குடிச்சாங்கல்ல, அப்படியே மயக்கம் ஆயிட்டாரு, அதுக்கு போய் கடவுள் வச்சாங்க, அப்புறம் அப்படியே சொல்லிட்டாரு இப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உருமாற்றம் சொல்லுவாங்க, அவர் கடவுள் இல்லையா, அதனால உயிர் எங்கேயோ எடுத்து போயிடுச்சு, அப்புறம் அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்படி பல விதமான கதைகளை நாம் கேட்டிருக்கலாம். இன்னும் அது வரலாற்றில் பேசப்பட்டு இருக்கிறார். நம்முடைய மற்ற மத சகோதரர்கள் நம் உயிர் தந்தை நம்புவதில்லை, மாறாக அவர் இரண்டு ஆண்டவர் சொல்வார்கள். காரணம், உயிர்ப்பில் ஒரு நம்பிக்கை இல்லை. இஸ்ராயல் மக்கள் கூட இல்லை. கண்டமான உயிர்ப்பின் ஆண்டவர் என்பதை கிறிஸ்து தான் முதலாக உயிர்ப்பிறந்ததை நமக்கு அறிவித்தார். உயிர்ப்பிருந்து எப்படி உயிர்த்திருந்தார்? சரீரமும் உடலும் ஆன்மாவுமாக உயிர்த்திருந்தார். சிலர் நினைக்கலாம், உடல் இல்லை, வெறும் ஆவிதான். இல்லை, உடலும் ஆன்மாவுமாக உயிர்த்திருந்தார். இயேசுடைய இந்த உயிர்த்தெழுதல்ல குறிப்பாக இந்த தவறான கொள்கைகளிலிருந்து நாம் விடுபடும் பொருட்டு அந்த உடல் எவ்வளவு முக்கியமான ஒரு உருமாற்றத்தை உயிர்ப்பில் பங்கு பெற்றது என்பதை சிறப்பாக 3 வழியில் சொல்லலாம். இயேசு பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் எப்போது மனிதராக இருந்தார், பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதனால் என்ன மிக முக்கியமான ஒரு அறிஞர் செய்ய என்றால், இந்த உயிர்த்தெழுந்தால் மரணத்தை வென்றார். அதுவரையில் மரணத்தை வென்றவர்கள் யாருமே இல்லை. மரணத்தை கண்டு பயந்தவர்களாக இருந்தார்கள். சாவே உன் வெற்றி எங்கே என்று மரணத்தை வென்றவர் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உடல் அழியக்கூடியது என்று சொல்லி வந்தது. இந்த உடலுக்கு அழியா தன்மையை பெற்று தந்தார்.
இந்த உடலும் ஆன்மாவும் குறிப்பாக மனிதர்கள் பாவத்தன்மை உள்ளவர்களுக்கு நம்பப்பட்டார். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த பாவத்தன்மையிலிருந்து புதிய தன்மைக்கு நம்மை அழைக்கிறார். எனவே இந்த உயிர்ப்பின் பெருகிறாரே கடவுள் நமக்கு 3 வகைகளை கிறிஸ்து வழியாக நாம் எல்லோரும் மறைக்கப் போவதில்லை. சொல்வார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்வேன், நாம் யாரும் இறக்கப் போவதில்லை. நாம் யாரும் இறக்கப் போவதில்லை. மாறாக நித்திய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உடல் அழிவுக்கானது அல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே, மாறாக அழியாத தன்மையை நாம் பெற்றுக் கொள்வதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் பாவத்தினால் அழிவதற்பட்டு நாம் அழிக்கப்படக்கூடாது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மாறாக தூய்மையான கடவுளோடு சேர்த்து நித்தியத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இப்படி கடவுள் நம்மை திருமுழுக்கினார். முதல் முறையாக இந்த வீட்டில் ஞானசனம் போது அப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஞாபகம் ஞானசனம் அந்த குழந்தை இருக்கும், பெற்றோர் இருப்பாங்க, அந்த பக்கத்தில் ஞான பெற்றோர் இருப்பாங்க. துவக்க காலத்தில் ஒரு பழைய ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை கேட்பாங்க. குழந்தைக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க, பெயர் சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பாங்க, என்ன குழந்தைக்கு திருச்சபையிடம் குழந்தைக்கு கேட்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிற்பாங்க. உபதேசம் சொல்லுவோம், உபதேசம் சொல்லுவாங்க, சொல்லுங்க. நாங்கள் கேட்க திருச்சபையிடம் ஒரு குழந்தைக்காக நீ கேட்பது என்ன கேட்டிருப்பீங்க? ஞானஸ்நானம் கேட்டா பழைய ஒரு முறையில் ஞானஸ்நானம் கிடையாது. திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கு உங்களுக்கு என்ன தருதுன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, திருமுழுக்கு உங்களுக்கு என்ன தருது அப்படின்னு கேட்டாங்க. பதில் சொல்லணும், புக்க சேர்க்க இருப்பார். திருமுழுக்கு உங்களுக்கு நித்திய வாழ்வு தருது. என்னது? நித்திய வாழ்வு. பிரியமானவர்களே, திருமுழுக்கு என்கின்ற அந்த திருவிழாவில் நாம் எல்லாரும் அந்த தண்ணீரால், அந்த ஒளியினால், கிறிஸ்துவின் பெயரினால் கிறிஸ்துவோடு நாம் இறந்து அந்த பாவத்திலிருந்து நாம் உயிர்த்த மக்களாக, உயிர்த்தின் மக்களாக நாம் மீண்டும் புது வாழ்வு பெறுகிறோம். பழைய வாழ்வு அழிந்து விடுகிறது, பாவ வாழ்வு சென்று விடுகிறது. மாறாக புதிய வாழ்வு பெற்று கிறிஸ்துவின் பிள்ளையாக, உரிமை பெறும் பிள்ளையாக, உயிர்ப்பின் பிள்ளையாக, நித்திய வாழ்வுக்கான பிள்ளையாக நாம் முதலே நாம் அந்த உயிர்ப்பில் திருமுழுக்கினால் பங்கு பெற்றிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் இந்த தூய ஆவியினால் மீண்டும் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் புதுப்பிக்க. உண்மையிலே எல்லா திருவிழாக்களும் பார்த்தீங்கன்னா எல்லா திருவிழாக்களிலும் இந்த உயிர்ப்பை மையமாக கொண்டுதான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் நாம் இந்த உயிர்ப்பை தான் அறிவிக்க. கிறிஸ்து இறந்தார், பாடுபட்டு இறந்தார், உயிர்த்தார் என்பதை நான் அறிவிக்கிறேன். அரசாங்கம் எட்டுள்ளது முதல் அடித்தாலும் திருமுழுக்கு என்ன சொல்கிறது? பழைய பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு புதிய வாழ்வு பெறுகின்றோம், இயற்கையிலிருந்து உயிர்ப்பு பெறுகின்றோம். இரண்டாவது அம்சம் என்ன சொல்லுங்க? இரண்டாவது அம்சம் என்ன? உறுதி பூசுதல். உறுதி பூசுதலுடைய உயிர்த்தெழுதலோடு என்ன தொடர்பு? உறுதி பூசுதலினால் நாம் இந்த உயிர்ப்பின் மக்களாக, தூய ஆவியை பெற்றவர்களாக நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கருணை, அந்த உயிர்ப்பில் கொண்டாட்டத்தான் நற்கருணை. கடவுள் உயிர்ப்பில் உயிர்த்த உடல்